இந்த சின்ன ரயிலில் ஜில்லுன்னு ஒரு காதல். அப்படியெல்லாம் இல்லைங்க. காற்று வாங்கிட்டு காட்சியை பார்த்துக்கிட்டு போகலான்னு ஆசைப்பட்டு ஒத்த காலில் நின்னேன். ஆனால் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லண்டன் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு 2 காலில் நடை கட்டிட்டாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுறது? நான் வேற வழி இல்லாமல் நானும் குடுகுடுன்னு பின்னாடியே போயிட்டேங்க. இந்த குட்டி ட்ரெயின் எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சி ஐலாண்ட், அதாவது இங்கிலீஷ் சேனலில் உள்ள ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் தான் இது ஓடின்னு இருக்குது. இந்த அழகான சின்ன ட்ரெயினோட பயணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியோட முக்கியமான ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுது. ஹார்பர் ரூட்டில் போய்கிட்டு இருக்குன்றாங்க. பார்க்குறதுக்கு பயங்கர சீனு, பியூட்டிஃபுல் சீனு அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. மஸ்ட் பி எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ மிஸ்ட் இட், பட் நாட் நெக்ஸ்ட் டைம். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக இருக்கும். அடல்ட்ஸுக்கு வந்து £9 பெர் ட்ரிப்பு ரிட்டர்னு. அடல்ட் சிங்கிள் வந்து £6. அது மாதிரி சில்ட்ரனை கூட்டிகிட்டு போனீங்கன்னா £4. சிங்கிள் வந்து £3. இந்த ட்ரெயின் பேர் வந்து லா பெட்டிட், அதாவது ஃப்ரெஞ்சு நேமில் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி ஹிஸ்டாரிக்கலி ஃப்ரெஞ்சு கனெக்ஷன் இந்த ஐலாண்டுக்கு இருக்குது. அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா ஹார்பர், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஹார்பரை வந்து கவர் பண்ணுது. டெஃபினெட்லி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு தோணுது. எஸ்பெஷலி அந்த குட்டி